அதிமுக திமுக என்கிற ரெண்டு மலையையும் தகர்த்த மலை இந்த அண்ணாமலை. யாரை எதிர்த்து அண்ணன் எடப்பாடி அவர்கள் பேசினாரோ அந்த கட்சிக்காரங்களே இன்னைக்கு மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் அந்த கட்சிக்கு தலைமையேற்கணும் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது இதுதான் விதின்னு சொல்லுவாங்க போல. இப்ப அண்ணாமலை கட்சியே ஆரம்பிக்கல. இப்ப நாளைக்கு நான் எம்எல்ஏ ஆக போறேன்னா நாளைக்கு கால தேர்தலா இல்ல அண்ணாமலை நாளைக்கு கால எம்எல்ஏ ஆக போறா? யார் எந்த ஆதாயத்திற்காக வெளியே வந்தோம்? ஒரே விஷயம் தான் சார். 12ஆம் தேதி the time is getting started. அதற்கு மேல நீங்களே எண்டு கார்டு போட நினைச்சா கூட எங்களுடைய வேகத்தை நீங்கள் தடுக்க முடியாது. 2031 நல்லாட்சி அமைய பொள்ளாட்சியில் நாங்கள் கூட இருக்கிறோம். அதுதான் இன்றைய தலைப்பு செய்தி. தென்னவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திரு ஹரிஹரன், வீத லீடர்ஸ் அமைப்பு சார்பாக இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். ஆக்சுவலா கடந்த ஒரு 2-3 நாட்களா ஒரு செய்தி ஊடகங்கள்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்னு சொல்றாங்கல்ல, அதுல அதிகமா போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி செய்திகள் சோசியல் மீடியாக்கள்ல போனா கூட ஏதாவது சோசியல் மீடியால விவரம் தெரியாதவர்கள் இதை போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் என்ன போடுறாங்க அப்படின்னா, அதிமுகவில் அண்ணாமலை அவர்கள் இணைய போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள். அதாவது அதிமுக மாவட்ட செயலாளர்கள் இதை விரும்பினாங்க அப்படின்னு போட்டா கூட ஓகே, ஆனா அண்ணாமலை அவர்கள் அதுல போய் இணைய போறாரு அதிமுக அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை போடுறாங்க. சோ இதை ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒண்ணு, அதிமுக பலவீனம் அடைந்திருக்கு அதனால இப்படி போடுறாங்க அப்படிங்கிறது ஓகே. ரெண்டாவது, அண்ணாமலை அவர்களுடைய பேருக்கு களங்கம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் இந்த மாதிரி செய்திகளை போட்டுக்கிட்டு இருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது. சோ இந்த விவகாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? வீத லீடர்ஸ் அமைப்பு சார்பாகவும் ஒரு வழக்கறிஞராகவும் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் ஈர்ப்பு சக்தி கொண்ட, ஒரு ஆளுமை கொண்ட, ஒரு மக்கள் சிந்தனை கொண்ட, இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் கிராமம் தோறும் எங்க போனாலும் அண்ணாமலை தம்பி அண்ணாமலை தம்பி அண்ணாமலை தம்பின்ற ஒரு குரல் பெண்களிடையே, இளைஞர்களிடையே, மீனவர்களிடையே, விவசாயிகளிடையே, இப்படி எல்லா செக்டர் ஆஃப் த பீப்புளுடைய மனதையும் எடுத்து பிடிச்ச ஒரு தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள். அதுல அதிமுகவுடைய உறுப்பினர்கள் விதிவிலக்கு அல்ல. இன்னைக்கு கட்சியில் ஒரு பிரச்சனை. அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சொந்த கட்சியையும் காலி செய்து, பக்கத்து கட்சியையும் கூட்டணிக்கு வந்த பாரதிய ஜனதா கட்சியையும் காலி செய்து, ஒரு ராஜதந்திரி போல அவர் தன்னை தானே நினைத்துக் கொண்டு இன்னைக்கு அந்த கட்சியினுடைய நிலைமை ரொம்ப பரிதாபத்துக்கு நிலைமையாக மாற்றிய அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு எதிராக ஒரு போர்க்கொடி. யாரை எதிர்த்து அண்ணன் எடப்பாடி அவர்கள் பேசினாரோ, யாரை அந்த பொறுப்பை விட்டு எடுத்துடணும், அவரை தலைவர் விட்டு எடுத்தாலும் நாங்க கூட்டணிக்கு வருவோம்னு சொன்ன அதே கட்சி தொண்டர்கள் நீங்க சொல்லல, அந்த கட்சியினுடைய தலைவர் ஒரு சொன்னார். அந்த கட்சிக்காரங்களே இன்னைக்கு மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் அந்த கட்சிக்கு தலைமையேற்கணும் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது இதுதான் விதின்னு சொல்லுவாங்க போல. அதாவது விதி விளையாடுது பாருங்க. அதாவது ஒரு காலத்தில் இவர்கள் செய்த சூழ்ச்சி இன்னைக்கு அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இன்னைக்கு அதிமுக என்ன ஆகும், வாட் இஸ் நெக்ஸ்ட் தெரியாம அதனுடைய இறுதி கட்டத்தை நோக்கி அது போய்கொண்டிருக்கிறது தான் இன்றைய கசப்பான ஒரு செய்தி. அந்த கட்சி சரியில்லை, அதனால சரியாகிற எங்க தலைவரை அந்த கட்சிக்கு தலைவர் ஆக்குறது முறை இல்லை. அது பாவம் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் ஏதோ பேசியிருக்கிறதா செய்தி வந்துச்சு. தலைவருடைய பாசம், தலைவருடைய ஒரு கரிஷ்மாவும் அந்த கட்சிக்கு தேவை அப்படின்ற ஒரு அடிப்படையில அவங்க நினைக்கிறாங்க. இது மாவட்ட செயலாளருக்கான அரசியலோ இல்ல பெரும் பெரும் முதலாளிகளுக்கான அரசியலோ இன்று புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் கொண்டு வரக்கூடிய அரசியல் இல்லை. இது மக்களுக்கான அரசியல். மக்கள் ஒரு புது தேடலை நோக்கி இன்னைக்கு ஓடிட்டு இருக்காங்க. ஒரு கட்சியில தலைவரா இருந்தவர், பெரிய செல்வாக்கு பெற்றவர், அந்த கட்சி வேண்டான்னு சொல்லி வெளியே வராருன்னா எந்த அளவுக்கு ஒரு மன தைரியத்தோடு மக்கள் மேல வச்சிருக்க நம்பிக்கையோடு வெளியே வந்திருப்பாரு. அந்த கட்சியே மக்கள் சார்ந்த சில விஷயங்கள்ல தவறான முடிவு எடுக்குது. ஒரு ஸ்டேட் சார்ந்த விஷயங்கள், ஒரு மாநிலம் சார்ந்த உரிமைகள் பிரச்சனையில அது தன்னிச்சையா செயல்பட முடியாத சூழ்நிலை. அதே போல மொழி விஷயமா இருக்கட்டும், மாணவர்கள் சார்ந்த சில விஷயங்களாக இருக்கட்டும், இஸ்லாமிய கிறிஸ்துவ சொந்தங்கள் சார்ந்த சில விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாம் பெரிய சின்ன சின்ன முரண்பாடுகள் அந்த நாங்க இருந்த கட்சியில இருந்ததன் பேரில் நம்ம இன்க்ளூசிவா ஒரு பெரிய அளவுல ஒரு அஜெண்டா செட் பண்ணி ஒரு பெரிய தொலைநோக்கு ஒரு பார்வையோடு ஒரு தலைவர் தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கிறாருன்னா அது மரியாதைக்குரிய அண்ணாமலை அண்ணன் தான். நான் சும்மா வார்த்தை ஜாலத்துக்காக பேசல.
அவருடைய ஒரு மூமெண்ட்டையும், அவருடைய ஒரு பிரஸ் மீட்டிங் பார்த்தாலும் அதெல்லாம் ஒரு பிரஸ் மீட்டுமே ஒரு பாடம். அதுல அவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் கொட்டி கிடக்குது. அப்படி ஒரு தனி மனிதன் இன்னைக்கு என்சைக்ளோபீடியா போல அந்த அளவுக்கு ஒரு ஆற்றலோடு, அறிவோடு தமிழ்நாடு மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கும் போது அந்த கட்சி எங்களுக்கு ஏதுவான கட்சியாக இல்லை. நிறைய முரண்பாடு. ஆனா அண்ணாமலை அவர்கள் கோட் பண்ண போலயே மேனேஜர் போஸ்ட் பார்க்கக்கூடிய விஷயம் தான் இருக்கே தவிர பப்ளிக் சார்ந்த விஷயமோ பீப்புள் சார்ந்த விஷயத்தையும் வந்து நம்ம வேகமா பேச முடியாத சூழ்நிலை, அதுக்கு ஸ்ட்ராங்கா வந்து அதை நிலைநிறுத்த முடியாத சூழ்நிலை. அதனாலதான் அந்த கட்சியை விட்டு வெளியே வந்தோம். இப்ப இந்த கட்சியில போய் நம்ம சேர வேண்டிய அவசியமே இல்லை. இந்த இயக்கம் மக்களுக்கான இயக்கம். அதிமுக திமுக என்கிற 2 மலையையும் தகர்த்த மலை இந்த அண்ணாமலை. அதனால ஒருபோதும் அதிமுகவினுடைய கட்சியில போய் அந்த கட்சியில பஞ்சம் பழைக்கணும்ன்றதெல்லாம் எங்களுக்கு அவசியம் இல்லை. மக்கள் இதயங்களை வென்றிருக்கிறாரு. மக்களை நம்பிதான் புது கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லியிருக்கிறாரு. எங்களுக்கு பிரதான வார்த்தை மக்கள். அந்த மக்களுடைய விஷயங்களுக்காக தான் இன்னைக்கு இந்த அளவு நாங்க செயல்படுறோம். இறங்கி செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அவரு மந்திரி ஆகணும், அவரு மத்தியில ஏதாவது பொறுப்பு ஆகணும்னு நினைச்சிருந்தாருன்னா இந்த முடிவெல்லாம் தேவையில்லையேங்க. இட் இஸ் ஹை ரிஸ்க் இல்ல. இப்போ தேர்தல் சமயத்துல கட்சி ஆரம்பிச்சிருந்தா ஒரு ஆதாயம், ஒரு எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், ஒரு கவுன்சிலர் ஆகலாம், ஒரு மோட்டிவ் இருக்கும். எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்த பிறகு அவர் அறிவிச்ச பிறகு 20 லட்சம் தூய உறுப்பினர்கள் வந்து சேர்றாங்க. நாளைக்கு எலெக்ஷனா? எதுவுமே இல்லாத பட்சத்துல இவ்வளவு ஒரு ஆர்ப்பரித்து தொண்டர்கள், பொதுமக்கள், பெண்கள், படிச்ச இன்டெலெக்சுவல்ஸ் நான் மெம்பர் ஆயிட்டப்பா, வீதியில நான் உறுப்பினர் ஆயிட்டப்பான்னு சொல்லி எனக்கு அவ்வளவு பேர் போன் பண்றாங்க. குறிப்பா இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்கள். நான் அவ்வளவு பேருக்கு மெம்பர் ஆயிருக்கு தன்னார்வத்தோடு பேசும்போது பிஜேபி இருந்தது கூட எனக்கு இந்த அளவு வரவேற்பு இல்லை. பிஜேபியை சார்ந்து நான் எத்தனையோ விவரங்கள்ல எத்தனையோ சேனல்ல பேசியிருக்கேன். எனக்கு அப்பெல்லாம் கூட அந்த வரவேற்பு கிடைக்கல. இன்னைக்கு அந்த அண்ணாமலையார் அவருடைய கட்சி சார்ந்து அந்த கட்சியினுடைய உறுப்பினரா பேசும்பொழுதுதான் என்னை போன்ற தொண்டர்களுக்கே ஒரு மதிப்பு கிடைக்கும் பொழுது தலைவருக்கும் மதிப்பு கிடைக்கும், அந்த இயக்கத்திற்கும் மக்கள் மனசுல ஒரு மரியாதை கிடைக்கும் அப்படின்ற நோக்கத்தோட தான் நீங்க இந்த வி த லீடர்ஸ் பயணிக்குது. வி த லீடர்ஸ் என்றது ஒரு புனித பயணம். அதனால தயவு செய்து அதுல சாயத்தை பூசி ஏடிஎம்கே காரங்க பேசுறாங்க, அவங்க கூட நீங்க போயிட போறீங்களா, அவங்க கட்சி வந்து விரும்புது, தயவு செய்து இது இந்த பழைய அரைச்சமாவை அரைக்கிறதுக்கு வரல. இது ஒரு புது பொலிவோடு ஒரு அரசியல் களம் தமிழ்நாட்டுல வர இருக்கு. விஜய் என்ன எலெக்ஷன் டைம்ல ஒரு டேலாக் எல்லாருமே சொல்வாரு, தமிழ்நாட்டுல 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்னு டிவிகே இன்னொன்னு டிஎம்கேன்னு. இப்ப நான் டிக்ளேர் பண்றேன் 2031 வீதலிட தொண்டராக நான் சொல்ல ஒரு பொது மக்களா தேர்தல் 2031 தான் எம்எல்ஏக்கான தேர்தல், முதலமைச்சருக்கான தேர்தல். மக்கள் இன்னைக்கே பேச ஆரம்பிச்சிட்டாங்க பிரதர், நான் மிகைப்படுத்தல. நீங்க மைக்கு கொண்டு வெளியே போய் கேளுங்க. விஜய்க்கு ஸ்ட்ராங்கான ஒரு அப்போசிஷன் அண்ணாமலை தான்ப்பா. அண்ணாமலை எம்எல்ஏ இல்ல, அண்ணாமலை எம்பி இல்ல, சாதாரண ஒரு கவுன்சிலர் கூட இல்ல. ஆனா தேர்தலும் இப்போ இல்ல. மக்கள் மனசுல அந்த ஒரு மனுஷன் ஓடிக்கிட்டே இருக்கு. எனக்கே பெரிய ஆச்சரியம். அவரு எந்த படத்திலையும் நடிக்கல, அவர் பெரிய பாடகர் இல்ல, அவர் பெரிய நடன கலைஞர் இல்ல, எந்த பப்ளிக் ஃபிகராவும் அது இல்ல. ஒரு போலீஸ் ஆபீசர், படிச்சவர், ப்ரூவ் பண்ணப்பட்டவர், தமிழ்நாட்டுல பிஜேபி போன்ற ஒரு கட்சியில அதை சூஸ் பண்ணி வந்ததுக்கே ஒரு பெரிய ஒரு சல்யூட் கொடுக்கணும் அவருக்கு. அதுலயும் போராடி அந்த கட்சி ஒன்றிருந்த கட்சி இன்னைக்கு 50 ஆக்குற ஒரு பெருமை அவரை தான் சேரும். பட்டி தொட்டியில அந்த கட்சியினுடைய கொடியை போய் சேர்த்தது பெருமை அவரை தான் சேரும். அப்படி இருக்கும்போது அதுல இருந்து வெளியே வந்து சொந்த கட்சி ஆரம்பிக்கும் போது இன்னும் வேகம் எடுக்கும். இன்னும் வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பிஜேபியில வந்து இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் வர யோசிப்பாங்க. அதே போல சில நபர்கள் ஒரு தயக்கத்தோடு இருந்திருப்பாங்க. அந்த தயக்கமே இல்லையே. அதே மாதிரி மாநில சார்ந்த உரிமைகள் இப்ப எந்த தயக்கமும் இல்லாம நாங்க அப்செக்ட் பண்ணி பேசுவோமே, அது மத்திய அரசா இருக்கட்டும், மாநில அரசா இருக்கட்டும். ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி தலைவர் தேர்தலில் நிற்காமல், அதாவது எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சு ஒரு கட்சி எதிர்கட்சியா மக்கள் போட்டாங்க. ஆனா இன்றைய எதிர்கட்சி மக்கள் மனசுல இருக்கிறது அந்த அண்ணாமலை அவர்கள் தான், சாமி சத்தியம். அப்படின்னு இருக்கும் போது கட்சி ஆரம்பிக்கும் போதே ஒருத்தருக்கு எதிர்கட்சி அந்தஸ்து, கட்சி ஆரம்பிக்கும் போதே 5% ஓட்டோடு கட்சி ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்குங்க ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கிறாங்க புதுசா, என்ன பண்ணுவாங்க ஜெனரலா ஃபார்மேட் என்ன? அந்த கட்சிக்கு ஒரு பாட்டு போடுவாங்க, அந்த கட்சிக்கு ஒரு கொடியை கட்டுவாங்க, அந்த கட்சிக்கு ஒரு அங்கங்க ஒரு பொதுக்கூட்டம், சாம்பார் சாதம் போடுவாங்க, மீட்டிங் போடுவாங்க. இது போன்ற ஒரு நடைமுறையை பார்த்து பழகிட்டோம். இந்த மனுஷன் பண்றதை பாத்தீங்களா? போதை விழிப்புணர்வு மாநாடுன்னு சொல்லி மக்கள் சார்ந்த விஷயம். இன்னைக்கு பிரதானமான பிரச்சனை தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு பிரச்சனை. அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு மூல காரணம் என்ன? மது. அந்த மதுவை ஒழிக்க, அந்த போதையை ஒழிக்க ஒரு தலைவர்னா இப்படிதான் ஒரு விஷனரி லீடரா இருக்கணும். அவர் ஓட்டு அரசியலுக்காகவோ தேர்தல் அரசியலுக்காகவோ பழி அரசியலுக்காக வரலையே.
இப்படி செயல் அரசியல் இருக்கக்கூடிய ஒரு செயல் தலைவரை நாம் ஏற்றுக்கொண்டு தானே ஆகணும். தமிழ்நாடுடைய ட்ரெண்ட் அப்படித்தானே போகணும். இன்னொன்னு, தமிழ்நாட்டில் இளம் தலைவர் யார் இன்னைக்கு? நான் புரட்சி இளைஞர்னு வாய் நிறைய அழைக்கிறேன். இன்னைக்கு எல்லாருமே தேர் above 50, 55. 42 வயது ஒரு இளைஞனுக்கு இந்த அளவு ஒரு வெகுமதி, அதுவும் நம்மளை போல பிரதர், உங்களை மாதிரி என்ன மாதிரி சாதாரண ஒரு ஆளு, சாதிச்ச ஒரு நபர் அவர் துறையில இன்னைக்கு அரசியல்ல வந்து தடம் பதித்து தனி ஒரு இயக்கத்தை தொடங்கி மக்கள் சேவையை பிரதானமாக கொண்டு செல்லும் இந்த தலைவனை நாம ஏற்காம வேற யார் ஏற்க முடியும்? இந்த தலைவனுக்கு மகுடம் சூட்டாமல் வேற யாருக்கு தமிழக மக்கள் மகுடம் சூட்டிருப்பாங்க? அப்படின்ற கேள்வியோட தான் இன்று ஒரு வெற்றி பயணம். சிரிச்ச முகத்தோட கல்யாண வீடு போல நம்ம ஊர் திருவிழா வந்தா எப்படி சந்தோஷமா ஆபீஸ் லீவ் போட்டு போவோமோ, அது போல இந்த பொள்ளாச்சி நடக்கக்கூடிய முதல் கூட்டத்திற்கு தொண்டர்கள் எல்லாம் தப்பவே மாட்டீங்க. லேடிஸ் எல்லாம் தப்பி எப்படி போறீங்க, இங்க இருந்து பஸ் வைக்கிறீங்களா, என்ன எது ஆர்வமா இருக்காங்க. பொதுவா இங்க இருக்கக்கூடிய கலாச்சாரம், அரசியல் கலாச்சாரம், தேர்தல் நேரத்துலதான் மீட்டிங் போடுவாங்க, அங்கங்க ஆளுகளை பிடிச்சி ஏத்துவாங்க, அங்க கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க, காசு கொடுப்பாங்க. இந்த கல்ச்சர் எல்லாம் தாண்டி இன்னைக்கு விஜய் என்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு. 10 பைசா செலவு பண்ணாம இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்காங்க. அதே சமயம் இன்னைக்கு புரட்சி இளைஞர் அண்ணாமலையார தொடங்குது. அவரை வேற ஒரு பரிமாணத்தை கொண்டு வர 10 காசு செலவு இல்லாம, இன்னும் சொல்ல போனா பொது அறிவு கூட விடல, எல்லாரும் வாங்க கூட அவர் சொல்லல. அந்த பர்டிகுலர் மாவட்டம் அந்த அந்த ஊர்களை சார்ந்தவங்க வந்தா போதும் நினைக்கிறாங்க. ஆனா தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு ஆர்ப்பரித்து தொண்டர்கள் காத்துட்டு இருக்கிறாங்க, எப்படா 12ஆம் தேதி வரும். இந்த எழுச்சி ஒன்றே போதும் வெற்றி பாதையை தொடுவதற்கும் மக்கள் மனதை பிடிப்பதற்கும் அப்படின்றதுதான் இன்றைய பார்வையா. ஓகே, அதாவது நான் வந்து 2 கேள்வி 3 கேள்வி அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்கலான்னு பார்த்தேன். ஆனா ஒரு கேள்விக்கே நீங்க எல்லா பதிலையும் அப்படியே பொறுத்து சொல்லிட்டீங்க. சோ நீங்க வந்து நிறைய மாற்றங்கள் நம்ம பாக்குறோம் 2026 தேர்தலுக்கு பிறகு. அதுல முக்கியமான மாற்றம் தமிழகத்துல ஒரு ஒரு குழு, ஒரு சக்தின்னு சொல்லலாம், ஒரு குறிப்பிட்ட சக்தியாக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் தனியாக வந்து விட்டார். இதுல நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. குறிப்பா நீங்க கூட அப்ப ஒரு வேறு இயக்கத்துல இருந்தீங்க. ஆனா அப்ப இருந்து இப்ப வரைக்கும் உங்ககிட்ட மாறாத ஒரு விஷயம், அண்ணாமலை அவர்களை நோக்கி புரட்சி இளைஞர் அப்படின்னு சொல்றது. சோ இது மத்தவங்க யாருமே சொல்லி நான் கேட்டதில்ல, நீங்க தான் அதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. முன்னாடியே சொல்றீங்க, இப்போ சொல்றீங்க. சோ அந்த வார்த்தைக்கு சொல்றதுக்கான காரணம் என்ன? ஒரு கட்சி, நான் 2019 இருந்து இந்த இயக்கத்துல பயணிக்கிறேன். என்னுடைய 18 வயதுல இருந்து இந்த இயக்கத்துல பயணிக்கிறேன். பாரதிய பயணிச்சேன். நான் சேருகிற நேரத்துல இந்த அளவு ஒரு எழுச்சி இருந்துதான் கேட்டா இல்லை. நான் சேர்ந்த போது மக்களுக்கெல்லாம் தெரிஞ்ச கட்சியா இருந்துதான் கேட்டா இல்லை. நான் சேரும் போது பட்டி தொட்டியெல்லாம் அந்த கட்சி பேசு பொருளா இருந்துச்சான்னு கேட்டா இல்லை. அந்த கட்சி நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டம் பேசு பொருளா இருந்துச்சான்னு கேட்டா இல்லை. அந்த கட்சி தலைவர்கள் ஒரு 5 பேர் தெரியும். அதுவும் ஒரு ட்ரால் பண்றது, அவங்கள ஒரு மாதிரி கிகில் பண்றது, அந்த ஆஸ்பெக்ட்ல தான் அந்த கட்சியை நம்ம பார்த்துக்கிறோம். ஒரு மனுஷன் சாதாரணமா கர்நாடகா இருந்து வராரு. எனக்கு அவருடைய போலீஸ் சர்வீஸ்லயே பெரிய ஆச்சரியம். சார் பிரதர், இப்ப சென்னையில மாற்று மொழி பேசக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் அதிகாரியா இருக்காங்க. எத்தனை அதிகாரி பேர் நமக்கு தெரியும், யோசிச்சு பார்ப்போம். ஆனா தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு கிராமத்துல, ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாத ஒரு கிராமத்துல பிறந்த ஒரு மனுஷன் கர்நாடகால அப்படி ரூல் பண்ணியிருக்காரு. கர்நாடகா சிங்கம் என்று தமிழன் ஒருத்தரை போற்றி புகழ்ந்தது பார்த்திருக்கீங்களா? கர்நாடகாக்காரங்க தண்ணி தரத்துக்கு யோசிப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு தமிழனாக ஏதோ ஒரு கிராமத்துல பிறந்து வளர்ந்த ஒருத்தரை கர்நாடகாவின் சிங்கம் என்று போற்றி வணங்குறாங்க. அப்ப ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி, ஏதோ ஒரு ஈர்ப்பு அவர்கிட்ட இருக்கு. அவர் போகிற துறையில எல்லாம் தடை பதிக்கிறாரு. அவர் இங்க வராரு, ஜஸ்ட் ஒரு லீடரா இருந்து நியூஸ் வாட்சிட்டு சும்மா டிஎம்கே மேல அவதூறு தெளிச்சுட்டு போறதெல்லாம் இல்லை. அவருடைய ஃபேக்ட்ஸ், அவருடைய டேட்டா, அவருடைய ஒரு கிராஸ்பிங் பவர், அவருடைய ஒரு அட்டென்ஷனே ஒரு வித்தியாசமா இருக்கு. அப்போ இந்த தமிழ்நாட்டுல ஒரு புரட்சி செய்யக்கூடிய ஒரு நபராக நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்லுவோம். திமுகவை எதிர்த்து வந்து ஒரு இயக்கத்தை தொடங்கியதுனால அவருக்கு அந்த பேர் வந்துச்சு. அதே போல அம்மா, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு பெண்ணாக இருந்து அந்த டைம்ல எல்லாம் லேடிஸ்க்கு அவ்வளவு பெரிய ஒரு டிஸ்கிரிமினேஷன் டைம்லயும் அந்த அம்மா அவ்வளவு போல்டா நின்று ஒரு ஆட்சி செய்த ஒரு வரலாறு. சோ அவங்களோட அந்த புரட்சி என்கிற பேர் அவங்களுக்கு சரியான அளவு சுட்டாச்சு. இன்றைய காலகட்டத்துல ஒரு இளைஞர் எந்த பேக்கப்பும் இல்ல, எந்த ஒரு ஃபேம் இல்ல, எப்படிதான் இவர் இந்த அளவுக்கு மக்களை கவர்ந்தாரு, எப்படிதான் இந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி வந்ததுன்னு என்னை போன்ற சக இளைஞருக்கு ஒரு பெரிய சந்தேகம், ஆச்சரியம். அப்ப நான் என் மனசுக்குள்ள நினைக்கிறேன், அண்ணனுக்கு ஒரு சரியான அடைமொழி வைப்போம். அப்ப மனசுக்குள்ள தோன்றது புரட்சி இளைஞர் அண்ணாமலையாருன்னு. அன்று முதல் இன்று வரை அவர் அந்த இயக்கத்துல புரட்சி, எங்க இயக்கத்துல அந்த இயக்கத்துல வந்து ஒரு அடைமொழி சொல்லி கூட வரலாம், அந்த இதெல்லாம் இல்லை பழக்கம். அதையும் தாண்டி ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு செயல்படும் போது அவரை பாராட்டுறதுக்கான வார்த்தையோட எல்லை எனக்கு என்னன்னு தெரியல. அதனால அவரை புரட்சி இளைஞர் அண்ணாமலையாரு டே 1 நான் சொன்னேன். இன்று அவர் அந்த இயக்கத்தை விட்டு வெளியே வந்த உடனே ஜஸ்ட் லைக் தட் அவர் வந்துட்டாருன்னு வரல.
ஒரே ஒரு கான்செப்டாலதான் அங்க இருந்து வந்ததுக்கு காரணமே. மாற்று கட்சிக்காரங்க பேச்சை கேட்டு இவர்கள் செய்து தவறு. ஒரு தலைவரையே அகாமடேட் பண்ண முடியாத ஒரு கட்சி தொண்டர்களை எப்படி அகாமடேட் பண்ணணும்? இந்த ஒன்லைன் கொஸ்டினுக்காக தான் அங்க வெளியே வந்தோம். இப்ப அண்ணாமலை கட்சியே ஆரம்பிக்கல. இப்ப நாளைக்கு நான் எம்எல்ஏ ஆக போறேன்னா நாளைக்கு கால தேர்தலா? இல்ல அண்ணாமலை நாளைக்கு கால எம்எல்ஏ ஆக போறாரா? யார் எந்த ஆதாயத்திற்காக வெளியே வந்தோம்? ஒரே விஷயம்தான், பரவலான மக்களுக்கு அந்த கட்சியிலிருந்து செயல்பட முடியல. வெகுஜன மக்களின் குரலாக அந்த கட்சியிலிருந்து ஒழிக்க முடியல. அப்போ ஒரு தனி சிந்தனை, தனி பார்வை வருது. அவர் தனித்து செயல்படுறதுக்கான முடிவு எடுக்கிறார். பல தொண்டர்கள் மனவேதனையோட, மன கஷ்டத்தோடு என்னடா செய்யறதுன்னு நிர்கதியா அந்த நேரத்துல ஒரு அருட்கொடையாக, காலம் தந்த அருட்கொடையாக அந்த அண்ணாமலை அவர்கள் திகழ்ந்தது சத்திய வார்த்தை, உண்மை. அதனுடைய வெளிப்பாடுதான் இன்னைக்கு இத்தனை லட்சம் தொண்டர்கள் சேர்ந்து அதை அவ்வளவு அழகா கொண்டு போறாங்க. இன்னும் சில பேருக்கு நிறைய டவுட் இருக்கு. சார் சொல்றீங்க, எழுச்சின்றீங்க, புரட்சி இளைஞர்ன்றீங்க, அந்த 20 லட்சத்தை தாண்டலையேங்க அப்படின்னு கேட்கலாம். அமைப்பாக இருக்கும் போது இந்த அளவுக்கு வந்ததுன்றது எந்த அளவுக்கு பெரிய விஷயம்ன்றது நீங்க உணரணும். நீங்களே யோசிங்க, அந்த 20 லட்சம் பேர் ஒருத்தரை சேர்த்தா கூட 40 லட்சம் உறுப்பினர் நம்ம கையில இருக்காங்க. சிம்பிள். இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணாலே 40 லட்சம் உறுப்பினர்கள் இன்னைக்கு வீடு இருக்காங்க. அதனால ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரு பரிமாணமா இருக்கும். அதே குழந்தை 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நல்லா வளர்ந்துருக்கும், மீசை வளர்ந்துருக்கும், கொஞ்சம் தாடி வளர்ந்துருக்கும், அந்த ஒரு பரிமாணம் தெரியும். அதே போலதான் இதுவும் ஒரு இயக்கமாக ஆரம்பிக்கும் போது ஒரு பரிணாமம் தெரியுது. கட்சியாக ஆரம்பிச்ச பிறகு நீங்களே பாருங்க, தாவேகா எப்படி டெய்லி இப்ப செய்தியில வருதோ, அவங்க வந்து சேர்ந்தாங்க, இவங்க வந்து சேர்ந்தாங்கன்னு. இதை விட அதிக அளவுல வீர லீடர்ஸ்ல அண்ணா ஆரம்பிக்கக்கூடிய கட்சியில பெரும்பாலான தொண்டர்கள், பெரும்பாலான கட்சிக்காரங்க வந்து சேருவாங்க. காரணம், அந்த ஒற்றை நபர் தமிழ்நாடு மக்களையும் கரை சேர்ப்பார், நம்பி போற எங்களையும் கரை சேர்ப்பார் அப்படின்ற நம்பிக்கையோடுதான் இந்த பயணமானது போய்விடும். நீங்க அந்த 20 லட்சத்தை பத்தி சொன்னீங்க. அதே மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. அண்ணாமலை அவர்கள் இன்னுமே அடிக்க ஆரம்பிக்கலையோ, களத்துல இறங்கி அடிக்க ஆரம்பிக்கலையோ அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஏன் அப்படின்னா, திமுக ஆட்சியில நம்ம பார்த்திருப்போம், தினம் தினம் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டது திரு அண்ணாமலை அவர்கள் தான். ஆனா இப்ப வந்து அவர் கொஞ்சம் அமைதியா இருக்காரு. அவர் வெளிநாடுகளுக்கு போறாரு. அதே மாதிரி தன்னுடைய இயக்கத்தின் வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து இன்னும் களத்துல இறங்கல. ஏன்னா நிறைய பிரச்சனைகள். இன்னைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா, அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஒரு பள்ளியில போய் பேசுறாங்க. அவங்களுடைய பேசிய விதமும், அவங்க மாணவர்களை நடத்திய விதமும் விமர்சனத்துக்குள்ளாகுது. சோ இந்த மாதிரியான விஷயங்களை அண்ணாமலை அவர்கள் இன்னுமே வந்து தீவிரமா எதிர்த்திருப்பாரு. ஆனா இப்ப அவர் அமைதியா இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? 12ஆம் தேதி the time is getting started. அதற்கு மேல நீங்களே எண்டு கார்டு போட நினைச்சா கூட எங்களுடைய வேகத்தை நீங்கள் தடுக்க முடியாது. காற்றாற்று வெள்ளம் போல் அண்ணன் மைக்க பிடிச்சாருன்னா இங்க பல பேருக்கு நடுக்கமும் பயமும் தொடங்க ஆரம்பிக்க இருக்கு. அவருடைய நடவடிக்கை 12ஆம் தேதியில இருந்து நாங்க எடுக்கக்கூடிய ஒரே முடிவு, தமிழ்நாட்டில் வருகிற நேரத்தில், வருகிற தேர்தலில் 2031 நல்லாட்சி அமைய, பொள்ளாட்சியில் நாங்கள் கூட இருக்கிறோம். அதுதான் இன்றைய தலைப்பு செய்தி. இயக்கமாக இருக்கும் பொழுதே இன்னைக்கு அண்ணாமலை பேசலையே இன்னைக்கும் செய்தியில இருக்கும். 12ஆம் தேதிக்கு மேல ஒவ்வொரு கேள்விக்கும், ஒவ்வொரு இந்த ஆட்சியினுடைய பிரச்சனைகளுக்கும், ஒவ்வொரு இந்த ஆட்சியினுடைய குறைபாடுகளையும், இன்னொன்னு உதயநிதி அண்ணன் சுத்தக்கூடிய கம்புக்கும் சரியான பதிலடியை 12ஆம் தேதி அதன் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார். அதன் பிறகு வேகம் எடுக்கும். அதுக்கப்புறம் நமக்கு ஏறுமுகம்தான், தமிழ்நாட்டுக்கும் ஏறுமுகம்தான். நிச்சயமான ஒரு அரசியலை 12ஆம் தேதி நம்ம பார்ப்போம். ஒரு ஃபார்மேஷனுக்கு அப்புறம் தான் நம்ம பேச முடியும். ஒரு இயக்கத்துல இருந்தோம், அங்க பயணிச்சோம், அந்த இயக்கத்திலிருந்து வெளியே வந்துட்டோம், ஒரு புது பாய்ச்சலை நோக்கி, புது ஒரு ட்ராக் நோக்கி போகும்போது ஒரு பக்கா ஃபார்மேஷன் பிறகுதான் அடுத்த கட்டமா நம்ம பேச முடியும். நம்ம பாட்டு கிரிட்டிக்ஸ் சொல்லிட்டே இருக்க முடியாது. அது டோன்ட் பி நைஸ். அதனால ஒரு தலைவர் அவர் தீர்க்கமான முடிவை சரியான நேரத்தில் எடுப்பாரு. கண்ணை மூடிட்டு அண்ணாமலை பின்னாடி போலாம். நமக்கு ஒளிமயமான எதிர்காலம் தமிழ்நாட்டுக்கு காத்து கொண்டிருக்கு. தாவேகா இனி எந்த தவறை செய்தாலும் குச்சி எடுத்துக்கிட்டு வாத்தியார் போல அவரை தமிழ்நாட்டினுடைய வாத்தியாராக அண்ணாமலை அவர்கள் இருப்பாரு. ஒவ்வொருத்தருக்கும் பாடம் எடுக்கிற வேலை, மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய வேலைதான் 5 வருஷம் என்னுடைய அஜெண்டா. 2031க்குள்ள அண்ணாமலையோட பிளேஸ்மெண்ட் நீங்க பாருங்க. அவர் எங்க பிளேஸ் ஆயிருக்காருன்றத பார்க்கும்போது நீங்களே மெய் மறந்து போயிடுவீங்க. பிரதர் என்ன பிரதர் பேச ஆரம்பிக்கும் போது ஏதோ இல்லை நினைச்சோம், சும்மா 20 லட்சம் பேர் நினைச்சோம், அவரும் பேசாம இருந்தாரு நினைச்சோம், நீங்களும் ஏதோ சம்பிரதாயத்துக்கு பேசுறீங்கன்னு நினைச்சோம், கடைசியில பார்த்து இந்த அளவுக்கு ஒரு இதுவா இருக்கேன்னு சொல்லி பேசுகிற நீங்களே சொல்லக்கூடிய காலம் விரைவில் வரும் அப்படின்றத நான் அன்போடு தெரிவிக்கிறேன். ஓகே, நன்றி திரு ஹரிஹரன். எங்க கூட இணைந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. கண்டிப்பாக ஜூலை 12க்கு அப்புறம் நிறைய அதிரடி மாற்றங்கள் தமிழக அரசியல் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு உங்களை மாதிரியே நாங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்வையாளர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எங்களோடு இணைந்து உங்களுடைய நேரத்தை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி.